தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் ரீசனிங் டாப்பிக்கில் விசுவல் ரீசனிங் பார்க்க போகிறோம். ஓகேவா? டிஎன்பிசி மேக்ஸ் சிலபஸ்லேயே விசுவல் ரீசனிங் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். ஓகேவா? நமக்கு இந்த மாதிரி சம்ஸ் அந்த டாபிக் கீழே வரும். ஓகேவா? இன்றைக்கி இந்த சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். அதாவது இதில் நிறைய மாடல் இருக்குது. விசுவல் ரீசனிங் அப்படின்னா நம்ம பார்ப்போம், அதை பார்த்து அதில் என்ன மாடல் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓகேவா, இல்லை எந்த மாதிரி ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த விசுவல் ரீசனிங்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம சம்மு சால்வ் பண்ண உங்களுக்கு புரியும். இப்போ இந்த விசுவல் ரீசனிங் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு சம் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய விடையை விருப்பத்திலிருந்து தேர்வு செய்யும் வடிவத்தை சுழற்றக்கூடாது. ஓகேவா? அதுதான் மெயினானது. இங்கே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொண்டு போய் நம்ம இதுதான் கொஸ்டின், இந்த கொஸ்டினில் நம்ம இப்படி பொருத்தணும். ஓகேவா? இந்த பாக்ஸ் எடுத்து இங்கே பொருத்தணும், இல்லை இந்த பாக்ஸ் எடுத்து பொருத்தணும். பொருத்துறப்ப எது நமக்கு லாஜிக்காக ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறதான் இந்த மாடல். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த கோடு இப்படி வந்திருக்கா. அப்போ அடுத்து இந்த பாக்ஸில் எப்படி கோடு வரும்? இப்படி கோடு வரும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி டைரக்ஷனில் கோடு இருக்கக்கூடிய டயக்ராம் எது இருக்குது? இது ஒன்றும் இருக்குது. அப்போ இதோட டைரக்ஷன் பாருங்கள் இப்படி இருக்குது. அப்போ இங்கே போட்டால் இப்படி வந்துடும். அதாவது இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வச்சோன்னா நமக்கு கரெக்டாக வருமானு பாருங்கள், வராது. ஓகேவா? ஏன்னா நமக்கு இந்த கோடு இங்கே, இது இங்கே, அடுத்த கோடு இப்படி தான் வரணும். அப்போ இதில் கோடு இந்த மாதிரி இருக்குது. அப்போ இது வராது, இதில் இந்த மாதிரி இருக்குது, இதுவும் வராது. அப்போ இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த உள்ளே இருக்கிறத பாருங்களேன். உள்ளே இருக்கிறதுல மேலே இப்படி ஷேப்பில் இருக்கா, இப்படி ஷேப்பில் இருக்குது, கீழே இப்படி அதை திருப்பி வச்ச மாதிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இப்படி தானே வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இப்படி வர்ற மாதிரி இருக்கிறது எது? இதில் பாருங்கள், இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு எது வேணும்? இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிறது வேணும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறது எது? இந்த டயக்ராம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? இந்த டயக்ராம் தான் நம்ம ஆன்சர். ஓகேவா? அதாவது இந்த டயக்ராமை அப்படியே கொண்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு இங்கே ஷேப்பு கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் இந்த டயக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, இப்போ பாருங்கள், வரிசையாக 4 ஒரு டயக்ராம் நமக்கு இருக்குது. வரிசையாக 4 டயக்ராம் இருக்குது. அடுத்து 5ஆவதாக இங்கே ஆப்ஷனில் இருக்க 4ல் ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? அப்போ அது எதுன்னு பார்ப்போம். இப்போ ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோமே. ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இந்த ப்ளஸ்ஸை மட்டும் வச்சுக்கலாம். இந்த ப்ளஸ்ஸு இங்கே 6 இங்கே இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்ததில் இங்கே இருந்த ப்ளஸ்ஸு இங்கே போயிருக்கு. ஓகேவா? அதாவது இங்கே இருந்த ப்ளஸ்ஸு இங்கே வந்திருக்கு. ஓகேவா? இங்கே இருந்த 6 இங்கே போயிருக்கு. அதாவது இப்படி ரொட்டேட் ஆகுது, இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிறப்ப இந்த ப்ளஸ்ஸு இங்கே வந்துருச்சு, அடுத்து இங்கே வந்துருச்சு, அடுத்து பாருங்கள் இங்கே வந்துருச்சு. அப்போ திரும்ப எங்கே வரணும்? டாப்புக்கு போகணும். அதாவது இப்போ ஒரு 4 திசைன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 திசையில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் இங்கே இருக்குது, அடுத்து இங்கே வருது, அடுத்து இங்கே வருது, அடுத்து இங்கே வருது, அடுத்து எங்கே போவோம்? திரும்ப டாப்புக்கு தான் போவோம். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் இருக்கிற மாதிரி இது இருக்குது. ஓகேவா? உள்ள வேறு எந்த சிம்பிளை வச்சாலும் நமக்கு அது மாதிரி இப்போ இந்த ஆஸ் சிம்பிள் பாருங்கள், ஆஸ் சிம்பிள் இங்கே இருக்கிற ஆஸ் சிம்பிள் அதுக்கு அடுத்ததில் எப்படி இருக்குது? இங்கே போயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது ஆஸ் சிம்பிள் இல்லை, அதுக்கு பதிலாக வேறு ஏதோ சிம்பிள் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஆர் சிம்பிள், இந்த இடத்துல இருக்க ஆர் சிம்பிள் அடுத்ததில் இங்கே போயிடுச்சு, அடுத்ததில் இங்கே போயிடுச்சு. ஓகேவா? அப்போ அடுத்ததில் இந்த இடத்துல ஆர் வரணும், ஆர் இல்லை, அதுக்கு பதிலாக வேறு ஏதோ சிம்பிள் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம வச்சு பார்த்தோம்னா ப்ளஸ்ஸு இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது, அடுத்து இங்கே டாப்பில் வரணும். இப்போ ஆப்ஷனில் பார்க்கலாமா? ஆப்ஷனில் இதில் இங்கே எஃப் இருக்குது, இங்கே டாப்பில் எஸ் இருக்குது, இங்கேயும் எஃப் இருக்குது. அப்போ இங்கே டாப்பில் ப்ளஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது? இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து சம்பவம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அதை விஷுவலாக பார்த்து அதை இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு டயக்ராமில் இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி இருக்குது. அடுத்த டயக்ராமில் ஒரு முக்கோணம், ஷேட் பண்ண முக்கோணமும் ஒரு அம்புக்குறியும் இருக்குது. அடுத்து ஷேட் பண்ண 2 முக்கோணம் ஒரு அம்புக்குறி, அடுத்து ஷேட் பண்ண 3 முக்கோணம், இந்த இடத்துல ஒரு அம்பு. அடுத்து என்ன இருக்கும்? அடுத்து 4 முக்கோணம் இருக்கும். இப்போ 4 முக்கோணம் எது இதில் இருக்குது? இதில் 5 முக்கோணம் இருக்குது, இது வராது. இதில் பாருங்கள், இதில் 4 முக்கோணம் இருக்குது, ஆனால் இங்கே இடையில இருக்க முக்கோணம் இந்த மாதிரி திரும்பி இருக்குது. நமக்கு இந்த டயக்ராமில் முக்கோணம் இந்த டயக்ராம்லலாம் பாருங்கள், முக்கோணம் இதே மாதிரி மேலே நோக்கி தான் இருக்குது, இதில் கீழ் நோக்கி இருக்குது. அப்போ இது வராது. இப்போ இந்த டயக்ராமும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அம்புக்குறியை பாருங்கள், அதாவது நமக்கு
மேலே இருக்க டயக்ராமில் ஒரு அம்புக்குறிக்கு மேலேயும் கீழேயும் அம்பு இருக்குது. அதே மாதிரி இதில் பாருங்கள், இதில் வந்து மேலே மட்டும்தான் அம்பு இருக்குது. இந்த அம்புக்குறிக்கு மேலே மட்டும்தான் வருது, கீழே வரல. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இது வராது, அப்போ இது மட்டும்தான் வரும். இதில் தான் இங்கே 1 2 3 முக்கோணம் இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? 4 முக்கோணம் வரணும். 1 2 3 4 முக்கோணம் வரணும். இந்த அம்புக்குறி அது கீழே வரணும். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய பாக்ஸு இந்த பாக்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட் இதில் முக்கோணமே இல்லை, அடுத்து 1, அடுத்து 2 முக்கோணம், அடுத்து 3 முக்கோணம், அடுத்த பாக்ஸில் 4 முக்கோணம் வரணும். ஓகேவா? இந்த அம்புக்குறியும் வரணும். அது இருக்கிற மாதிரி பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ். அப்போ ஆன்சர் என்ன? அதுதான். இன்னொரு சம் பார்ப்போமா? இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படின்னா இந்த வீடியோவை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் உட்காந்து ஒவ்வொன்றையும் இந்த டயக்ராம் இது எல்லாத்தையும் வரைஞ்சி பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைம் எடுத்துடும். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 டைம் இந்த மாடலை வந்து பார்த்தாலே நமக்கு போதும். இது வந்து நமக்கு மறக்காது. ரொம்ப சிம்பிளான மாடல் தான். இப்படி ஒரு மாடல் இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும். இது வந்து நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாடல்லாம் கிடையாது. வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 டைம் பார்த்தா இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதை உட்காந்து வரைஞ்சி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஓகே, அடுத்து இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒரு இந்த 4ல் ஏதோ ஒன்று வரணும். ஓகேவா? அப்போ 4ல் எது வரும்? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குது. அப்போ அடுத்து கீழே இந்த டைரெக்ஷனில் ஒரு கோடு வரணுமா? அப்போ அந்த டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி கோடு எங்கே இருக்குது? அதாவது இது வந்து பாருங்கள், இப்படி ஃபில் ஆகணும். இந்த இடத்துல ஒரு வட்டம், இங்கே இடத்துல இப்படி ஒரு கோடு. ஓகேவா? இப்படி ஒரு கோடு, அடுத்து இப்படி கிராஸில் ஒரு கோடு. இந்த மாதிரி இதுதான் வந்து டயக்ராம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டயக்ராம் இது இப்படியே பார்க்கணும். டயக்ராம் இது கிடையாது, ஒவ்வொன்றா பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இது தான். அப்போ ஃபஸ்ட்டு இதே வந்து நம்ம கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், இந்த டயக்ராம் பாருங்கள் இப்படி இருக்குது. அப்போ இதை கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னா இப்படி போயிடும். அப்போ இந்த இதே தப்பாக இருக்கா? அப்போ இந்த டயக்ராம் வராது. அதே மாதிரி இந்த டயக்ராம் பாருங்கள், ஒரு வட்டம் போட்டு சென்டரில் கோடு வந்து இப்படி போகுது. அப்போ இந்த டயக்ராமும் வராது. இந்த டயக்ராம் பாருங்கள், இப்படி வட்டம் வருது. இப்போ நமக்கு வட்டம் இப்படி வரணும், இதில் வட்டமே இப்படி இருக்குது. அப்போ இந்த டயக்ராமும் வராது. நமக்கு இந்த டயக்ராம் தான் வரும். இந்த டயக்ராம் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னா இப்படி 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 இந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அப்போ இதோட ஆன்சர் இது தான். ஓகேவா? அடுத்து பார்ப்போமா? இப்போ இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு மாடல். கொடுக்கப்பட்ட உருவத்தை கொண்டிருக்கும் விருப்பங்களை தேர்ந்தெடுக்கும். அதாவது இந்த மலை முகடு மாதிரி இருக்கா? ஓகேவா? இது வந்து இந்த மலை முகடு மாதிரி இருக்குல்ல. அப்போ இதே மாதிரி ஷேப்பு வந்து இந்த 4 டயக்ராமில் எந்த டயக்ராமில் அதே மாதிரி ஷேப் இருக்குன்னு வந்து நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? அப்போ அதுதான் வந்து இது வந்து ஒரு மாடல். அப்போ இந்த மாதிரி ஷேப்பு ஒவ்வொரு டயக்ராம்லையும் எப்படி எங்கெங்கே இருக்குது அப்போ நம்ம செக் பண்ணோன்னா, இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப்பு வருதா? வரல. இதாவது ஒரே ஒரு இது இருக்கிற மாதிரி வருது. இந்த மாதிரி ரெண்டு மலை இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்பு வரணும். வரலையா? ஓகே, அப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்து எது பார்க்கலாம்? அடுத்து இந்த இது பார்ப்போம். இதில் வருதா? இதில் எதாவது வருதான்னு பார்ப்போமா? இதுலேயும் அந்த மாதிரி ஷேப் எதுவும் வரல. ஓகேவா? நமக்கு வந்து இதில் வந்து இப்படி வருது, அதாவது இப்படி வருது. ஓகேவா? எம்மு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிராஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது. ஆனால் நமக்கு இது எப்படி இருக்குது? இப்படி எல்லாமே கிராஸாக இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து வராது. மீதி இதில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னாலும் இதில் வந்து அந்த ஷேப்பு, இதுலேயும் அந்த ஷேப்பு இல்லை. ஓகேவா? அப்போ அந்த ஷேப்பு வந்து நமக்கு இதில் மட்டும்தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா இங்கே பாருங்கள், இப்படி 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 இப்படி, அதாவது இப்படி இந்த ஷேப்பில் இருக்கா? இதை வந்து இப்படி திருப்பி போட்டால் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அதாவது இதே வந்து இதில் வந்து நமக்கு இங்கே கொடுக்கப்பட்ட உருவத்தை கொண்டிருக்கும் விருப்பங்களை தேர்ந்தெடுக்கணும் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளை இந்த வந்து சுழற்றக்கூடாது அப்படின்லாம் கொடுக்கல. அப்போ இதை வந்து நம்ம கிராஸாகவும் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே 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 இங்கே. ஓகேவா? அதாவது இந்த டைரெக்ஷனில் இருந்து பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த ஷேப் மாதிரி இருக்கா? இந்த ஷேப்பு கிராஸாக இருக்க ஷேப்பு இந்த ஷேப் மாதிரி இருக்குது. அதாவது இந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தோம்னா அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்து வந்து இப்போ இது ஒரு மாடல். இது வந்து முக்கியமான மாடல். ஒரு காகிதத்தை மடிக்கும் வரிசை மற்றும் மடித்த காகிதம் வெட்டப்பட்ட விதம் பின்வரும் படங்களில் காட்டப்பட்டுள்ளது. இந்த காகிதம் விரியும் போது எப்படி இருக்கும்? அதாவது நமக்கு இப்படி வந்து இது வந்து ஒரு காகிதம். ஓகேவா? இந்த காகிதத்தை இப்படி ரெண்டாக மடிக்கிறாங்க. அதுதான் அந்த சிம்பிளோட மீனிங். அதுதான் இந்த சிம்பிளோட மீனிங்கு அதுதான். ஓகேவா? அந்த காகிதத்தை
இப்படி 2ஆக மடிக்கிறாங்க. அடுத்து இந்த 2ஆக மடித்ததை திரும்ப இப்படி மடிக்கிறாங்க, இப்படி 4ஆக மடிக்கிறாங்க. 4ஆக மடித்தது தான் நமக்கு இந்த காகிதம். அப்போ இந்த காகிதத்தில் உள்ளே இப்படி ஷேப் இருக்குது. ஓகே, இப்படி இருக்கிறத விரிச்சா இதில் எது மாதிரி வரும் அப்படிங்கிறதா நமக்கு கொஸ்டின். ஓகேவா, அப்போ இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இப்போ இதை வந்து விரிச்சா இந்த 4ல் எது மாதிரி வரும்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ பாருங்கள், இப்போ இப்படி இருக்கிறத இப்போ ஃபஸ்ட்டு மேல் நோக்கி விரிக்கிறோம். ஓகேவா, அப்போ மேல் நோக்கி விரிக்கிறப்ப எப்படி வரும்? இது வந்து ஒரு மிரர் மாதிரி. இப்போ இதை வந்து இப்படி இதை வச்சு கண்டுபிடிக்கிறத விட இந்த ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி. ஓகேவா, இப்போ ஏதோ ஒரு எடுத்துக்கோ. இப்போ இந்த ஃபஸ்ட்டே எடுத்துக்கோமே. இப்போ இந்த ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா இதை எப்படி ஃபோல்டு பண்ணுறோம், அதாவது இதை வந்து இப்படி மடக்கிறோம், இந்த பக்கம் இருக்கிற ஃபேஸை இப்படி மடக்கிறோம். ஓகேவா, 2ஆக மடக்கிறோம். அப்போ 2ஆக மடக்கிறப்ப நமக்கு இந்த இந்த கட்டிங், இது வந்து கட்டிங் ஹோல் மாதிரி இருக்கும். இந்த கட்டிங் ஹோல் எங்கே வரும்? 2ஆக மடக்கிறப்ப இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிரும். ஓகேவா, அதாவது இந்த கட்டிங் ஹோல் இப்போ இருக்குது, இந்த ஷேப்பில் இருக்கா. அப்போ இது வந்து இதை வந்து இப்படி மடக்கிறப்ப இதோட வந்து இப்படி நமக்கு பொருந்திடும். ஓகேவா, அதே மாதிரி இங்கே கீழே இருக்கிறது வந்து இதோட வந்து இப்படி நமக்கு பொருந்திடும். ஓகேவா, அப்போ இப்போ வந்து ஒரு டைம் மடக்கிறப்ப இது வந்து ஒரு டைம் மடக்கிறப்ப நமக்கு எப்படி ஆயிரும்? நமக்கு ஷேப் வந்து இந்த மாதிரியும் கீழே வந்து இந்த மாதிரியும் நமக்கு பொருந்திடும். ஓகேவா, அடுத்து இப்போ இந்த மாதிரி இன்னொரு டைம் இப்படி மடக்கிறோம், மேலேருந்து கீழே மடக்கிறோம். அப்போ மேலேருந்து கீழே மடக்கிறப்ப பாருங்கள், இது வந்து மிரர் மாதிரி இருக்கும். இப்போ மேலேருந்து கீழே மடக்கிறப்ப இந்த ஸ்மால் எட்ஜு இங்கே வந்துடும், இந்த பெரிய எட்ஜு இங்கே வந்துடும், இந்த எட்ஜு இங்கே வந்துடும், இந்த எட்ஜு இங்கே வந்துடும். அப்போ மடக்கிறப்ப கடைசியில் நமக்கு இப்படி வந்து ஃபைனல் அவுட்புட்டு இந்த மாதிரி வந்துடும். நமக்கு கொஸ்டின் என்னது? இது மாதிரி தான் இருக்குது. அப்போ ஆன்சரு இதுதான். ஓகேவா, மற்றதெல்லாம் எடுத்து பாருங்களேன், நமக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தோம்னா வராது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பு இப்படி இருக்குது, இந்த ஷேப்பு இப்படி இருக்குது. இப்போ இதை நம்ம ஃபோல்டு பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷேப்பு இப்படி இருக்குது, இது வந்து இப்படி இருக்கா. இப்போ இதை நம்ம ஃபோல்டு பண்ணால் எப்படி வரும்? அதாவது இந்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் இப்படி ஃபோல்டு பண்ணுறப்ப இந்த பெரிய பேஸு இங்கேயே தான் வரும், இந்த சின்ன பேஸு இங்கேயே தான் வரும். அப்போ இது ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆயிரும். ஓகேவா, அப்போ இது ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆயிரும். அதனால் இது நமக்கு வராது. இதில் பாருங்கள், அதே மாதிரி ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அப்போ இதுவும் மிஸ்மேட்ச் ஆயிரும். இதில் பாருங்கள், இதில் வந்து இந்த இடத்துல எம்டியாக இருக்குது. நமக்கு இங்கே பாருங்கள், இந்த இதில் பார்க்குறப்ப நமக்கு இந்த ஹோல் கட்டிங், இது வந்து கட்டிங், இந்த கட்டிங்கே தெளிவாக தெரியுது. இப்போ இந்த இடத்துல எம்டியாக இருக்கப்போ இதை நம்ம ஃபோல்டு பண்ணோம்னா அந்த இடம் நமக்கு எம்டியாக தான் இருக்கும், கட்டிங் தெரியாது. அப்போ இதுவும் வராது. நமக்கு வரக்கூடிய ஆன்சர் இதுதான். ஓகேவா, இது மாதிரி மாடல்லையும் சம் கேட்பாங்க. அடுத்து பார்ப்போமா? அடுத்து இப்போ இந்த பாக்ஸில் வந்து எதை வந்து ஃபிட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இந்த பாக்ஸில் மீதி என்ன இருக்கணும்? இந்த சர்க்கிள் வந்து ஃபில் ஆகணும், இப்படி சென்டராக ஒரு கோடு வரணும், இது வந்து இந்த மாதிரி வரணும். ஓகேவா, அதாவது இதில் வந்து இப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குது, அப்போ இதில் வந்து இப்படி இருக்கணும். ஓகேவா, அப்போ ஃபைனல் அவுட்புட்டு இப்படி ஒரு சர்க்கிள், இதை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள், அந்த மாதிரி சர்க்கிள் இதில் வந்து இருக்கான்னு பார்க்கணும். அந்த பாக்ஸை கொண்டு வந்து அப்படியே வைக்கணும். அப்படி வைக்கிறப்ப அந்த சர்க்கிள் இந்த இடத்துல வரணும். ஓகேவா, அதான அதோட மீனிங்கு. இந்த சர்க்கிள் இப்படி இருக்குன்னா அந்த சர்க்கிள் வந்து இந்த பாக்ஸை கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம் அப்படின்னா அந்த சர்க்கிள் இந்த இடத்துல வரணும். அப்போ நமக்கு இந்த டயக்ராமில் எப்படி இருக்குது? இந்த சர்க்கிள் இங்கே இல்லை, இந்த டயக்ராமில் இந்த சர்க்கிள் இங்கே இருக்கணும், ஆனால் இங்கே இருக்குது, இதுவும் கிடையாது. அப்போ நமக்கு இது அல்லது இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், அடுத்து வந்து சென்டராக ஒரு லைன் வரணும், அந்த சர்க்கிளுக்கு மேலே சென்டராக. அப்போ இங்கேயும் லைன் இருக்குது, இங்கேயும் லைன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வளைஞ்சிருக்கணும். ஓகேவா, இந்த பொசிஷன் இந்த மாதிரி வளைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி எங்கே வளைஞ்சிருக்குது? இதில் தான் வளைஞ்சிருக்கு. இதில் வந்து கீழ் நோக்கி, இதில் வந்து இப்படி வளைஞ்சிருக்கு இந்த டயக்ராம். இதில் வந்து வளைவு இப்படி இருக்குது, இதில் தான் வளைவு வந்து இப்படி இருக்குது. நமக்கு இந்த மாதிரி வளைவு தான் இந்த இடத்துல வரணும். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இப்போ இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் வந்து நமக்கு டயக்ராம் எப்படி இருக்கணும்? இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரணும், ஏன்னா இங்கே மேலே லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அடுத்து இங்கே லைன் இப்படி வரணும். அடுத்து இப்படி கிராஸில் லைன் வரணும், இங்கே வரைக்கும் வரக்கூடாது லைன். ஓகேவா, இங்கே வரைக்கும் தான் வரணும். இப்படி வந்து கிராஸில் வந்து இந்த மாதிரி நமக்கு லைன் வரணும். இங்கே வந்து இப்படி வரணும், இங்கே இப்படி வந்து இப்படி கிராஸில் லைன் போகணும். ஓகேவா, அப்போ இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய டயக்ராமு எதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா, அப்போ இந்த ஷேப்பில் இருக்கக்கூடியது எது? இப்போ இது பாருங்கள், இப்படி வந்து இப்படி போகுது, இதில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போகுது. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு இந்த இடத்துல வர தேவையில்லை, அப்போ இது வராது. அடுத்து இது பார்த்தோம்னா
இது வந்து இந்த லைன் இந்த எட்ஜில் போய் படுது, அதாவது இந்த எட்ஜில் வந்து இந்த லைன் பட்டு இப்படி போகுது, நமக்கு இந்த லைன் இந்த பாதியோட கட் ஆயிடுது. ஓகேவா, அப்போ இதுவும் வராது. அடுத்து இதை பார்த்துக்கிட்டோம்னா இது நமக்கு சம்மந்தமே இல்லை. ஓகேவா, அதாவது இங்கேருந்து இப்படி போகுது, ரொம்ப மேலே போயிடுது. ஓகேவா, அதாவது இந்த இடத்துல இப்படியே ரொம்ப இப்படி இந்த லெவலில் இப்படி போயிடுது. அப்போ இது என்னது, இதுவும் நமக்கு வராது. இப்போ மீதி இருக்கக்கூடியது இதுதான் வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த லைன் இப்படி வந்து இப்படி வருது, இது இங்கே வந்து இப்படி வருது. ஓகேவா, அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து பார்ப்போமா, இதில் பாருங்கள், இதில் அதே தான் ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் ஆகுறது. இந்த லைன் இந்த இடத்துல லைன் இப்படி வரணும், இந்த இடத்துல லைன் இப்படி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும், அடுத்து இப்படி கிராஸ்லேயும் லைன் வரணும். ஓகேவா, கிராஸில் லைன் வரணும், அடுத்து இப்படி லைன் வரணும், இப்படி லைன் வரணும், இப்படி லைன் வரணும். இந்த மாதிரி இருக்கணும் டயக்ராம். ஓகேவா, நான் ஒன்றும் இல்லை, இந்த டயக்ராமை பார்த்தாலே இப்படியும் வரணும். ஓகேவா, இந்த டயக்ராமை பார்த்து அதே மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், அதாவது இப்படி பார்த்து ஒரு ஷேப்பு, அடுத்து இப்படி ஒரு ஷேப்பு, இந்த மாதிரி இருக்கணும் டயக்ராம். அப்போ இந்த மாதிரி நமக்கு ஃபிக்ஸ் ஆகக்கூடியது இது அந்த மாதிரி இல்லை, இதுவும் அந்த மாதிரி இல்லை, இதுவும் இல்லை. அப்போ இது ஒன்று தான். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகக்கூடியது இதுதான். அடுத்து இது பாருங்கள், இது ஈஸி தான். ஒரு பாக்ஸு, அடுத்து இப்படி ஒன்று, இந்த லைன் ஒன்று. ஓகேவா, அப்போ இந்த இதில் வந்து இந்த எட்ஜில் பாக்ஸ் வரணும். இதில் பாருங்கள், பாக்ஸ் இங்கே இருக்குது, இதில் பாக்ஸ் கரெக்டாக இருக்குது, இதுலேயும் கரெக்டாக இருக்குது, இதுலேயும் கரெக்டாக இருக்குது. அது அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த லைன் பாருங்கள், இந்த கிராஸ் லைன் வந்து இந்த பாக்ஸோட எட்ஜிலேருந்து இந்த எட்ஜு வரைக்கும் தான். ஓகேவா, இதில் பாருங்கள், இந்த பாக்ஸோட எட்ஜிலேருந்து இங்கே லைனே இல்லை, அப்போ இது வராது. இங்கே லைன் இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் போகுது, அப்போ இதுவும் வராது. அப்போ மீதி இருக்கிறது இது ஒன்று தான். அப்போ இதுதான் வந்து இந்த இடத்துல வரக்கூடியது. ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் போடுற மாதிரி தான் இருக்கும். இது பார்ப்போமா, இது பாருங்கள், இதில் இப்படி கீழே இருக்குது, இதில் இந்த முக்கோணம் கீழே இருக்குது, இதில் இந்த முக்கோணம் இப்படி, அதாவது இந்த முக்கோணத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ இங்கேயும் அதே மாதிரி தானே இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த முக்கோணம் மேலே இருக்குது, அப்போ இது வராது. இந்த முக்கோணம் கீழே இருக்குது, ஆனால் இந்த ஷேப்புக்கு இந்த முக்கோணம் சின்னதாக இருக்குது, இதோட ஷேப் பாருங்கள் விரிஞ்சிருக்கா, அப்போ நமக்கு இது வராது. இப்போ இதுவும் இருக்குது, இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரணும். இப்போ ரெண்டுமே கீழே பார்த்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து நம்ம இந்த கோடுகள் சைடில் வரக்கூடிய கோடை வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா, இது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னது, இந்த இடத்துல ஒரு கோடும் இந்த இடத்துல ஒரு கோடும் வருது. இதில் வந்து இந்த கோடு ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வருது. அப்போ நமக்கு ஆப்ஷனில் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நமக்கு எப்படி வேணும், இந்த இடத்துல பாருங்கள், இப்படி வந்து இப்படி போகணும், இங்கே கோடு வரணும், இந்த சைடில் கோடு வரும், இந்த சைடில். அப்போ இந்த கோடு இந்த சைட்லேயும் வரணும். இப்போ இதில் பாருங்கள், இதில் இங்கே கோடு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி வருது, ஆனால் நமக்கு இந்த மாதிரி சைடில் வேணும், இந்த சைட்லேயும். அப்போ இதுதான் வரும். ஓகேவா, அப்போ ஆன்சர் என்ன, இதுதான் வந்து இந்த இடத்துல வரக்கூடியது. ஓகேவா, அடுத்த சம் பார்ப்போமா. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி, இப்போ இதை ஃபிக்ஸ் ஆகிற மாதிரினா எப்படி ஃபிக்ஸ் ஆகும், இந்த இடத்துல இப்படி வந்துருச்சு, அடுத்து இங்கே கீழே வந்துருச்சு, அடுத்து இங்கே இப்படி வந்துருச்சுன்னா அடுத்து இங்கே கீழே வரணும். ஓகேவா, அப்போ இந்த பாக்ஸ் எப்படி இருக்கும், இப்படி கண்டினியூ ஆகி இப்படி கீழே இருக்கணும். ஓகேவா, அப்போ இந்த பாக்ஸ் வந்து சென்ட்ரலேருந்து வந்து இந்த இதில் ஜாயின் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி தான் பாக்ஸ் ஷேப் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்ஸ் ஷேப் என்ன, இதுவும் கிடையாது, இது சென்ட்ரலேருந்து பாதியோடு நின்றுச்சு, சென்ட்ரலேருந்து கார்னருக்கு வரணும், அப்போ இது வராது, இதுதான் நமக்கு வரும். இப்போ இந்த இடத்துல வரக்கூடியது இதுதான். ஓகேவா, அடுத்து இது பாருங்கள், இந்த நீள்வட்டம் மாதிரி இருக்கிறது இப்படி இருக்கா, இது மூலையும் இப்படி இருக்கா, அப்போ இதில் எப்படி இருக்கும், இந்த இடத்துல இப்படி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப்பில் இல்லாததெல்லாம் டெலீட் பண்ணிடணும். ஓகேவா, அதாவது ஆப்ஷனில் ஸ்கிப் பண்ணிடணும். இந்த மாதிரி ஷேப்பில் இல்லாதது எது, இது இந்த பக்கம் பார்த்துருக்கு, இது வராது, இதுவும் இந்த பக்கம் இருக்குது, இதுவும் வராது, இது ரெண்டு தான். ஓகேவா, அப்போ அந்த ரெண்டில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப்பு, இந்த இடத்துல ஸ்டாரு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு கோடு. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி ஷேப் வரக்கூடியது எது, இதில் இங்கே இருக்குது, ஸ்டார் மேலே இருக்குது, நமக்கு ஸ்டார் எங்கே வரணும், இங்கே வரணும். ஓகேவா, அப்போ இந்த டயக்ராம் வராது, அப்போ மீதி இருக்கக்கூடியது நமக்கு இந்த டயக்ராம், இதுதான் வந்து இங்கே வரும். அவ்வளோதான். அடுத்து பார்ப்போமா. இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கொடுக்கப்பட்ட உருவத்தை கொண்டிருக்கும் விருப்பங்களை தேர்ந்தெடுக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஷேப்பு வந்து இதில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ஷேப்பு வந்து 4 டயக்ராமில் எதில் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்படி வந்து இப்படி போய் இப்படி வரணும். அப்போ இது பாருங்கள்,
எங்கே இருக்குது, எதில் வந்து அந்த மாதிரி நமக்கு ஷேப் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ இதில் பார்ப்போம். இதில் இப்படி வந்து இப்படியே போயிடுச்சு, இப்படி வந்து இப்படியே போயிடுச்சு. அப்போ இது வராது. அடுத்து இதில் பார்த்தோம்னாலும் இது இப்படி வந்து இப்படியே போயிடுச்சு. அப்போ இதுவும் வராது. அடுத்து இதில் பார்ப்போமா, இதில் பார்த்தோம்னா இப்படி வருது, இந்த மாதிரி வருது. இப்படி வந்து இப்படி போய் இப்படி கீழே போயிடுச்சு. அதாவது இப்படி வந்து இப்படி கீழே வந்துடுச்சு. நமக்கு மாடல் எப்படி இருக்கணும், இப்படி வந்து இது இப்படி மேலே போகணும். அப்போ இந்த மாதிரி ஷேப் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இப்படி வந்து இது இங்கே வருது, அடுத்த லைன் இப்படி மேலே போகுது, இது சைடில் போகுது, இப்படி மேலே போகுது. அப்போ இந்த மாதிரி ஷேப்பு இந்த இடத்துல நமக்கு வருது. ஓகேவா. அப்போ இந்த ஷேப் வரக்கூடிய டயக்ராம் இதுதான். அவ்வளோதான். அடுத்து இந்த மாதிரி ஷேப்பு, இந்த ஷேப் வந்து வரக்கூடிய டயக்ராம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. டயக்ராமை நம்ம உத்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. இந்த மாதிரி வந்து இப்படி வரக்கூடியது எங்கே இருக்குது, இதில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்படி அப்புறம் இந்த லைன். ஓகேவா. இப்படி வருதா, இந்த ஷேப்பு இங்கே இருக்குது. அவ்வளோதான். இந்த டயக்ராமை நம்ம நல்லா உத்து ஒரு 2 செகண்ட் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பு இது எங்கே இருக்குது, இதில் கிடையாது, இதுலேயும் கிடையாது, இதுலேயும் கிடையாது, இதில் இருக்குது. எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா. அப்போ இதுதான் இது. அவ்வளோதான். அடுத்து இது பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பு, இது மாதிரி ஷேப்பு எங்கே இருக்குது, இதில் இருக்கா, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதில் இருக்குது. இதில் வந்து இந்த சர்க்கிள்குள்ளே இப்படி மறைஞ்சிருக்கு. ஓகேவா. அதாவது இங்கே பாருங்கள், இப்படி வந்து இப்படி வருதா, இதுதான் வந்து இது. அப்போ இதுக்கு ஆன்சர் இது. அடுத்து இந்த மாதிரி ஷேப் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இது வந்து இதில் இல்லை, இதில் இல்லை, இதுலேயும் இல்லை. எங்கே இருக்குது, இதில் தான் இருக்குது. அதாவது இங்கேருந்து இப்படி லைன் வந்து இப்படி வந்து அப்புறம் திரும்ப மேலே போய் இப்படி வருதா, இந்த ஷேப்பு தான். இந்த ஷேப்பு இங்கே இருக்குது. அவ்வளோதான். இது மாதிரி தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து இப்போ இந்த மாதிரி ஷேப்பு, இந்த மாதிரி ஷேப்பு எங்கே இருக்குன்னு பார்ப்போமா. இந்த மாதிரி மேலே ஒரு பெரிய முக்கோணம் வரணும், கீழே இப்படி ஒரு ஆஃப் முக்கோணம் மாதிரி வரணும். அப்போ இங்கே பெரிய முக்கோணம் வருது, கீழே ஆஃப் முக்கோணம் இல்லை. அப்போ இது வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ வரக்கூடியது இதுதான். இங்கே ஒரு பெரிய முக்கோணம் இருக்குது, கீழே ஒரு ஆஃப் முக்கோணம் இருக்கா. அப்போ இது வரக்கூடிய இடம் இதுதான். ஓகேவா. ஓகே, அடுத்து பார்ப்போமா. இப்போ இந்த மாதிரி ஷேப்பு, இந்த மாதிரி ஷேப்பு எங்கே வரும், அந்த மாதிரி கிராஸாக வந்து நமக்கு ஷேப் வரணும். டயக்ராம் வந்து நம்ம பார்க்கணும். இந்த டயக்ராமில் இருக்குது, மீதி எதுலேயுமே இதில் இல்லை, இதில் இருக்குது. இங்கேருந்து இப்படி கிராஸாக வந்து மேலே ஒரு சின்ன லைன் போய் அப்புறம் இப்படி வந்து அப்புறம் திரும்ப மேலே போய் இப்படி. ஓகேவா. அப்போ இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த டயக்ராமு இங்கே வரும். அடுத்து பார்ப்போமா. அடுத்து வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷேப், இது மாதிரி எங்கே இருக்குது, டயக்ராம் ஒரு 2 செகண்ட் பார்த்தாலே போதும். இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் தான் இருக்குது. எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி இப்படி இருக்குது, இதில் வந்து இப்படி கீழே இருக்குது. ஓகேவா. அப்போ இது வந்து இங்கே இருக்குது. அவ்வளோதான். அடுத்து இப்போ இதில் பாருங்கள், ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், இந்த முக்கோணம் எங்கே இருக்குது, மேலே இருக்குது. அடுத்ததில் முக்கோணம் இங்கே சைடில் வந்திருக்கு, அடுத்து முக்கோணம் கீழே வந்திருக்கு. அப்போ அடுத்து எங்கே வரணும், முக்கோணம் இந்த சைடில் வரணும். அதாவது ஃபஸ்ட்டு மேலே வந்திருக்கு, அடுத்து இந்த சைடில் வந்திருக்கு, அடுத்து கீழே வந்திருக்கு, அப்புறம் இந்த சைடில் வரணும். ஓகேவா. அப்போ அந்த சைடில் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கக்கூடியது எது, இது ஒன்று தான். அவ்வளோதான். அப்போ எங்கே வரும், அங்கே தான் வரும். ஓகேவா. ஓகே, அப்போ இந்த சைடில் முக்கோணம் இருக்கக்கூடியது இது ஒன்று தான். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. இப்போ இந்த சம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ளஸ்ஸை வச்சுக்கலாம். இந்த ப்ளஸ்ஸு, அது கீழே இருக்க மைனஸு, இந்த முக்கோணம், இது மூணையும் வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் வந்து ப்ளஸ்ஸு இந்த இடத்துல இருக்குது. அடுத்த பாக்ஸில் ப்ளஸ் இந்த கார்னருக்கு போயிடுச்சு, அடுத்த பாக்ஸில் ப்ளஸ் இந்த கார்னருக்கு போயிடுச்சு. ஓகேவா. அப்போ இந்த பாக்ஸில் ப்ளஸ் இங்கே இருக்க ப்ளஸ்ஸு அடுத்த பாக்ஸில் இந்த கார்னருக்கு வந்துருச்சு. இங்கே கீழே இருக்க மைனஸு இங்கே வந்து இங்கேயே தான் இருக்குது. இந்த பாக்ஸில் பாருங்கள், இங்கே இருந்தால் மைனஸு இங்கே வந்துருச்சா. ஓகேவா. அடுத்த பாக்ஸில் பாருங்கள், ப்ளஸ்ஸு இங்கே இருக்குது, மைனஸ் இங்கே இருக்குது, இங்கே கீழே இருக்கிற முக்கோணம் மேலே வந்துருச்சு. ஓகேவா. அப்போ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு முக்கோணம். அப்போ அடுத்த பாக்ஸில் எப்படி வரும், ப்ளஸ்ஸு மைனஸு முக்கோணம். இப்போ இங்கே கீழே இருக்க முக்கோணம் இதில் வந்து மேலே வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்குல்ல, இந்த முக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஸ்கொயர் வந்து இதில் இங்கே இருக்குது,
அடுத்ததில் பாருங்கள் இங்கே வந்துருச்சா. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி வரும், ப்ளஸ்ஸு மைனஸு முக்கோணம் இந்த ஸ்கொயரு இந்த ஷேப்பில் வர மாதிரி இருக்கும். ஓகேவா. அப்புறம் வேறு எந்த ஷேப் நம்ம பார்க்கலாம், இந்த சர்க்கிள் பார்க்கலாம். சர்க்கிள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கார்னர் கீழே தான் இருக்குது. அப்போ இங்கேயும் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய டயக்ராம் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுதான். ஓகேவா. ப்ளஸ்ஸு மைனஸு முக்கோணம் இது இங்கே இருக்குது, இந்த ரவுண்டு இங்கே இருக்குது, இந்த டார்க் லைன் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எல்லா சிம்பிளையும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா. அப்போ எல்லா சிம்பிளையும் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் இங்கே இருக்குது, மைனஸ் இங்கே இருக்குது, இது கீழே இருக்குது. அடுத்ததில் வந்து ப்ளஸ்ஸு இங்கே வந்துருச்சு, மைனஸும் இங்கே முக்கோணமும் இதே ஷேப்பில் தான் இருக்குது. ஓகேவா. அதாவது இதை மட்டும் பாருங்கள், இதையும் மட்டும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து ப்ளஸ் இங்கே, மைனஸ் இங்கே, முக்கோணம் இங்கே. அடுத்து ப்ளஸ் இங்கே, மைனஸ் இதே இடத்துல தான் இருக்குது, முக்கோணம் இங்கே வந்துருச்சு. ஓகேவா. அடுத்து இதில் பாருங்கள், இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு இங்கே இருந்த மைனஸு இந்த ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் வந்துருச்சு, இந்த முக்கோணம் அப்படியே தான் இருக்குது. அப்போ அடுத்ததில் ப்ளஸ்ஸு மைனஸு இந்த முக்கோணம் இங்கே வந்துருச்சு. அப்போ அதுக்கு அடுத்ததில் ப்ளஸ்ஸு மைனஸு முக்கோணம் இங்கே கீழே இருந்த பாக்ஸு இங்கே வந்துருச்சு. அப்போ அதே மாதிரி தானே அடுத்ததுலேயும் கண்டினியூ ஆகும். அப்போ அது மாதிரி ஒவ்வொன்றா கண்டினியூ பண்ணிட்டு பார்த்தோம்னா கடைசியில் நமக்கு இதுதான் வரும். ஓகேவா. அடுத்து இது பாருங்கள், இதில் வந்து நம்ம இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் தெளிவாக நம்ம பார்த்தோன்னா போட்டுடலாம். ஓகேவா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒவ்வொரு சிம்பிளாக வந்து இதில் வந்து நமக்கு மறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு டி இருக்குது, சி இருக்குது, ஈக்குவல் டு இன்ட்டு எஸ், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. அடுத்ததில் பாருங்கள், இங்கே இருக்கிற டி, இந்த கார்னர் இருக்க டி சென்டருக்கு வந்துருச்சு. ஓகேவா. ஓகே. அப்போ அதுக்கு அடுத்ததில் அந்த டீயவே காணோம், அதுக்கு அடுத்ததுலேயும் அந்த டீ இல்லை, அதுக்கு அடுத்ததுலேயும் அந்த டீ இல்லை. ஓகே. அடுத்து பாருங்கள், இங்கே இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்க இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இந்த டயக்ராமில் காணோம். ஓகேவா. அதே மாதிரி இங்கே இருக்கிற டி இதில் இல்லை, அப்போ இங்கே சென்டரில் இருக்க ஈக்குவல் டு இதில் கிடையாது. அதே மாதிரி இங்கே சென்டரில் இருக்க சி இதில் இல்லை. அப்போ என்ன ஆகும், இங்கே சென்டரில் இருக்க எஸ்ஸு இந்த டயக்ராமில் வரவே வராது. ஓகேவா. அப்போ அதுபடி பார்த்தோம்னா கீழே 4ல் எதுலேயுமே எஸ் வரல. ஓகே. அப்போ வந்து இன்னொரு வந்து நம்ம பார்ப்போம். இன்னொன்று எப்படி பார்க்கலாம், இன்னொன்று பாருங்கள், இந்த இடத்துல கார்னரில், இந்த கார்னரில் நம்மளுக்கு ஈக்குவல் டு வந்திருக்கு, அடுத்து மேலே போயிருக்கு, அடுத்து சென்டரில் வந்திருக்கு, இதில் காணோம், இதுலேயும் காணோம். ஓகே. அப்போ இது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் டி இருக்குது, சி இருக்குது, இந்த எக்ஸ் இருக்குது, ஈக்குவல் டு இருக்குது, எஸ் இருக்குது. அடுத்ததில் பாருங்கள், அடுத்ததில் ஈக்குவல் டு எஸ்ஸு, டிஇ, இந்த ரெக்டாங்கிள், அடுத்து சி. அப்போ இந்த டிஇ, சிஇ, எஸ்ஸு, இந்த ஈக்குவல். ஓகேவா. அதெல்லாம் வந்து இந்த இதில் இருக்கக்கூடியது இந்த செகண்டில் கண்டினியூ ஆகுது. இந்த டிஇ, எஸ்ஸு, சிஇ, ஈக்குவல். இப்போ இந்த நடுவில் இருக்க இந்த மல்டிப்ளிகேஷன் போய் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வந்திருக்கு. ஓகேவா. அப்போ இதில் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கா. அடுத்த இதில் பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டுக்கும் 2க்கும், அடுத்து 2க்கும் 3க்கும் எடுத்துக்கலாம். 2க்கும் 3க்கும் எடுத்துட்டோன்னா ஈக்குவல் இருக்குது, எஸ் இருக்குது, டி இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, சி இருக்குது. ரெண்டாவதுல மூணாவது பாக்ஸை பாருங்கள், சி இருக்குது. இந்த பாக்ஸில் பாருங்கள், சி இருக்குது, ரெக்டாங்கிள், ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு எஸ். இப்போ இதில் எஸ் இருக்குது, இதில் எஸ் இருக்குது. அடுத்து இதில் சி இருக்குது, இதுலேயும் சி இருக்குது, இதில் ஈக்குவல் டு, இதில் ஈக்குவல் இருக்குது, இதில் இந்த ரெக்டாங்கிள், இதில் ரெக்டாங்கிள் இருக்குது, இதில் இந்த டீக்கு பதிலாக ப்ளஸ்ஸு புதுசாக ஆட் ஆகிருக்கு. ஓகேவா. ஓகே. அப்போ இது அப்படி இருக்கட்டும். அடுத்து 3வது பாக்ஸுக்கும் 4வது பாக்ஸுக்கும் பார்ப்போமா. அப்போ இந்த 3க்கும் 4க்கும் பார்ப்போம். 3ல் சி இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, ஈக்குவல் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, எஸ் இருக்குது. 4வது பாக்ஸில் எஸ்ஸு, டி, இந்த பாக்ஸில் எஸ்ஸு, ப்ளஸ்ஸு, சிஇ, இந்த சர்க்கிள், ரெக்டாங்கிள், இந்த சிஇ இங்கே இருக்குது, அதே மாதிரி இந்த எஸ்ஸு இங்கே இருக்குது, ரெக்டாங்கிள் இங்கே இருக்குது, ப்ளஸ்ஸு இங்கே இருக்குது. இங்கே நடுவில் இருக்க ஈக்குவல்ட்டுக்கு கட் ஆகி அதுக்கு பதிலாக இந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒவ்வொரு இதுலேயும் வந்து அடுத்ததுக்கு வரும்போது 4 சிம்பிள், அதாவது இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் இருக்க 4 சிம்பிள் இந்த செகண்ட் பாக்ஸில் இருக்குது, ஏதோ ஒரு சிம்பிள் கட் ஆகி அதுக்கு பதிலாக புது சிம்பிள் வருது. அதே மாதிரி இதில் இருக்க 4 சிம்பிள் இதில் இருக்குது, ஏதோ ஒரு சிம்பிள் கட் ஆகி புது சிம்பிள் வருது. இதில் இருக்க 4 சிம்பிள் வந்து அதே மாதிரி இதுலேயும் இருக்கும் பாருங்கள். இப்போ இதில் இருக்க எஸ்ஸு இதுலேயும் இருக்குது, அடுத்து இதில் இருக்க சர்க்கிள் இதில் இருக்குது, இதில் இருக்க ரெக்டாங்கிள் இதில் இருக்குது, இதில் இருக்க ப்ளஸ்ஸு இதில் இருக்குது, இதில் இருக்க சி மட்டும் இதில் இல்லை. ஓகேவா. அப்போ பாருங்கள், இதில் இருக்க 4 சிம்பிள் இதில் வந்து புதுசாக ஒரு சிம்பிள் ஆட் ஆகிருக்கும். அதே மாதிரி இதில் இருக்க 4 சிம்பிள் இதில் வந்து ஆட் ஆகும். ஓகேவா.
சென்டரில் இருக்க சிம்பிள் மட்டும் காணாம போவோம். எப்படி காணாம போவோம்? நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, இந்த மல்டிப்ளிகேஷன் இதில் இல்லை, இந்த சென்டரில் இருக்க டி இதில் இல்லை, சென்டரில் இருக்க ஈக்குவல் டு இதில் இல்லை, சி இந்த சென்டரில் இருக்க சி இதில் இல்லை, சென்டரில் இருக்க எஸ் அப்போ இதில் இருக்காது. ஓகேவா? அப்போ அந்த எஸ்ஸை தவிர மீதி 4 வரும். அப்போ அந்த எஸ்ஸை தவிர மீதி 4 வரக்கூடியது இது இந்த ரெக்டாங்கிள், இந்த 0, இந்த ஸ்டாரு, இந்த ப்ளஸ்ஸு. இது 4 எந்த இடத்துல எதில் வருது அப்படின்னு பார்ப்போமா? ஓகே, அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் இதில் இருக்குது, சர்க்கிள் இங்கே இருக்குது, ஸ்டார் இங்கே இருக்குது, ப்ளஸ் வந்து இதில் இல்லை. அப்போ இந்த ஃபஸ்ட் டயக்ராம் நமக்கு வராது. ஓகேவா? அடுத்த செகண்ட் டயக்ராமில் ப்ளஸ் இருக்குது, ஸ்டார் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது. அப்போ இதில் 4மே இருக்குது. இதில் பாருங்கள், இதுலேயும் ஸ்டார் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, இதில் ப்ளஸ் இல்லை. அப்போ இது வராது. அதே மாதிரி இது எடுத்துக்கிட்டால் இதில் ஒய் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, இந்த 0 இருக்குது, ஸ்டார் இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஆனால் ப்ளஸ் இல்லை. நமக்கு ப்ளஸ் வரணும். அப்போ இதுலேயும் ப்ளஸ் இல்லை. அப்போ நமக்கு வரக்கூடியது இது ஒன்று மட்டும்தான். ஏன்? இதில் இருக்க 4 ஷேப்பு கண்டினியூ ஆகிற ஒரே டயக்ராம் இது மட்டும்தான். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம விசுவல் ட்ரெஸ்ஸிங்கில் கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? இதே மாதிரி தான் இருக்கும், விசுவல் ட்ரெஸ்ஸிங் ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் எழுதி நோட்ஸ் எடுக்க வேணாம், வரைய முடியாது, ஒவ்வொரு இது வரைகிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் வந்து இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 டைம் பார்த்தீங்கனாலே இது வந்து மறக்காத டாபிக், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இன்னும் கொஞ்சம் சம்ஸ் அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.